முத்துப்பாண்டி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மதுரையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காரு. தினமும் பணம் வைக்கும் இடத்தில் மல்லிகைப்பூ வைத்தால் பணம் சேரும், உண்மையா அண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. மலர்கள் அதனுடைய நறுமணத்தினால அது தெய்வீக வழிபாட்டிற்கு உரியதாக ஒரு மலர்கள் வைக்கப்படுகிறது, நம்பப்படுகிறது, வழிபாட்டுக்கு நம்ம செய்து கொண்டும் இருக்கிறோம். மலர்களின் அழகான தோற்றம் அந்த பக்தியே ஒரு அழகாக்கி விடுகிறதுங்க. அதனாலதான் நமக்கு இறைவனுக்கு அதை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம அதை பயன்படுத்தி வருகிறோம். பூக்கள் கொண்டு இறைவனை வழிபடுவது ஒரு பக்தியையும் சந்தோஷத்தையும் மனிதனுக்கு ஏற்படுத்துகிறதுனாலதான் நம்ம இறைவனுக்கு பூக்களை கொண்டு அலங்காரமும் பெரிய ஆராதனைகளும் செய்கிறோம். மலர்களை வைத்து மாலைகள் சூடி ஒரு வழிபாட்டு கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட போகக்கூடாது, அட்லீஸ்ட் அந்தந்த பூக்களை கொண்டு போறது ரொம்ப நல்லதுன்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட காலகாலமா நம்மளோட சமுதாயத்திலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களிலும் இருந்து கொண்டு வருதுங்க. அதனால பக்தர்கள் இறைவனுக்கு விருப்பமான மலர்களை சூடி தங்களுடைய விருப்பத்தையும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே இருக்கு. இப்போ சிவன் அப்படின்னா வில்வத்தை கொண்டு போய் கொண்டு அர்ச்சனை செய்தால் நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இறைவனுக்கும் ஒரு மலர்கள் மிக மிக முக்கியமான மலர்களாக கருதப்பட்டு நம்மளுடைய மரபிலேயே கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. கடவுளுக்கு விருப்பமான மலர்களை கொண்டு நம்ம மனதார வழிபட்டு கடவுளுக்கு அந்த மலர்களை அர்ப்பணித்து நம்ம வழிபட்டதுனால நம்ம நினைத்தது நிறைவேறுங்க. இது நிறைய பேரோட அனுபவ உண்மைங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மல்லிகை செடி லட்சுமிக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று. ஏன்னா தாமரை தான் மிக மிக முக்கியம். ஆனா மல்லிகை பூவும் லட்சுமிக்கு ஒரு முக்கியமான ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூவுங்க. அதனாலதான் வீட்டுல மல்லிகை செடி வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் நீங்க வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மூலம் நன்மைகள் மட்டும் ஏற்படும். அதே மாதிரி பெண்கள் அவர்கள் மல்லிகை பூவை தினமும் சூடிக்கொள்வது அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தையும் பெருமளவு அந்த பெண் எந்த வீட்டுல பெண் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல தாங்க செல்வம் சேரும். ஆனா பெண்கள் தினமும் மல்லிகை பூவை சூடுகிற பொழுது லட்சுமி கடாட்சம் அவங்களுக்கு ஏற்பட்டு அந்த வீட்டிற்கே செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மல்லிகை பூவை பணம் வைக்கிற இடத்துல சிறிது தினமும் வச்சுட்டா பெருமளவு அங்க செல்வம் சார். ஏன்னா மல்லிகை பூ மகாலட்சுமிக்கு விருப்பமான பூங்கிறதுனால செல்வத்தோடு அதை சேர்த்து வைக்கிற போது மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்தினால அந்த செல்வம் மேலும் மேலும் பெருகும். அதனாலதான் நீங்க இப்ப நீங்க ஒரு கடை வைத்திருந்தீங்க கூட உங்க கல்லா பெட்டிகள்ல சிறிது மல்லிகை பூவை நீங்க போட்டு வச்சு பாருங்க. உங்களுக்கு செல்வம் சேர்வதற்கு மிக அற்புதமான வாய்ப்பு ஏற்படும். செல்வம் கண்டிப்பாக சேரும். இது ஒரு பிராக்டிக்கல் நிறைய பேரோட லைஃப்ல ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அதை செய்து பாருங்கள், செல்வம் கண்டிப்பாக சேருங்க. பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும் போது போல அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நீங்க பொன் வைக்க முடியலன்னா பூவை வச்சிடுங்க அப்படின்றது இல்லை. அந்த மல்லிகை பூவை வைத்தீர்கள் என்றால் விரைவில் அங்கு பொன் சேரும். அதன் மூலம் உங்களுக்கு பெருமளவுல பணம் செல்வங்கள் சேரும். அங்க பொன் வைக்க முடியலன்னா பூ வைங்க. பூவை வைத்து நம்பிக்கையுடன் மகாலட்சுமியை வழிபட்டு நம்மளோட அன்றாட கடமைகளை சரிவர செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியும் நினைத்தது நிறைவேறும். மிஸ்டர் முத்துப்பாண்டி சார், நீங்க கேட்ட மாதிரி நீங்களுடைய பணம் வைக்கும் பெட்டியிலோ அறையிலோ உங்களுக்கு கம்பெனிகளிலோ கடைகளிலோ கல்லா பெட்டியில் சிறிது மல்லிகை பூவை போட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பாக பணம் அதிகரிக்கும், செல்வம் சேருங்க. ஸோ நிறைய கேள்விகள் கொண்டிருக்கின்றன. விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.